ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் காந்தி களம் காண்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் ராகுல் காந்தி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரேபரேலி அமேதி தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரேபரேலி தொகுதியில் அவர் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அமேதியில தான் ராகுல் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே வயநாட்டுல வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ரேபரேலி தொகுதியை ராகுல் காந்தி தேர்வு செய்ய என்ன காரணம்? அது காங்கிரஸ் அதிக முறை வென்ற தொகுதி என்பதனாலா, என்ன காரணம்? தேசிய அரசியலிலே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி இன்று அறிவித்திருக்கிறது. இதற்கான பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலம்தான் 80 மக்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறது. வேறு எந்த மாநிலமுமே இந்த அளவு அதிக எண்ணிக்கையிலே மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அதனால்தான் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் களம் இறக்குமா என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலே போட்டியிடுகிறார், ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலே போட்டியிடுகிறார் என பாஜக தலைவர்கள் இந்த மாநிலத்திலே போட்டியிடும் சமயத்திலே உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி வாய்ப்பு இல்லை என கருதி ராகுல் காந்தி மற்றும் அவருக்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போட்டியிடாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களின் விருப்பமாக இருந்தது. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அதிக தொகுதிகளை வெற்றி பெறும் கட்சி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் சோனியா காந்தி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என முடிவு செய்து காலி செய்த ராய்பரேலி தொகுதி ராகுல் காந்திக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. அமேதி தொகுதியிலே ஸ்மிருதி இரானிக்கு அதிகம் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் அங்கிருந்து ராகுல் போட்டியிடவில்லை. பிரியங்கா காந்தி இந்த தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்துவிட்டார். ஆகவே இது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளாக பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முடிவுகளாக இந்த 2 முக்கிய முடிவுகளும் இருக்கின்றன. தளபதி, மக்களவை தேர்தலுக்கான ஒரு முக்கியமான அடுத்த நகர்வு காங்கிரஸ் கட்சியினுடையது. இன்று அது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.